வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரெய்னர். இன்றைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்குனா நம்ம என்ன சொல்லுவோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கை நான் எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு STR1க்கு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லாத்துக்குமே வந்து வெல்கம் டு டெக் ஸ்கில் அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ரெண்டும் சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ட்ரிபிள் கோட்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஸோ நான் வந்து மல்டிபிள் லைனில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா, வெல்கம் டு டெக் ஸ்கில் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதே நான் சிங்கிள் கோட்ஸ் வந்து நான் மல்டிபிள் லைனில் கொடுக்க போறாதா அப்படின்னா, ஸோ அதே நான் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது, ஏன்னா எரர் திருப்பணும். ஓகேங்களா? நீங்கள் மல்டிபிள் லைனில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ யூஸ் பண்ணால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இப்போ வந்து நான் எனக்கு அவுட்புட்லேயே வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ வெல்கம் ஒரு சிங்கிள் கோட்ஸ் வந்து அதுக்கப்புறம் டு டெக் ஸ்கில் வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இப்போ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸோ ட்ரிபிள் கோட்ஸோ எது கொடுத்தாலுமே அதை வந்து ஓப்பன் பண்ணால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே டபுள் கோட்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நான் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, எகைன் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, அது க்ளோஸ் ஆகலை. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணால் அது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா இன்வாலிட் சின்டாக்ஸ்னு எரர் வந்துடும். ஸோ எனக்கு இப்போ தூக்கிட்டா எனக்கு ரன் ஆயிரும். ஸோ ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து இப்போ சிங்கிள் கோட்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா வெல்கம் சிங்கிள் கோட்ஸு அதுக்குள்ளே டூ டெக் ஸ்கில், அதுக்கப்புறம் டூ டெக் ஸ்கில் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இதே எனக்கு டபுள் கோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து என்னன்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் வந்து வெல்கம் டபுள் கோட்ஸ் வந்து டூ டெக் ஸ்கில் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிங்கிள் கோட்ஸு டபுள் கோட்ஸு ட்ரிபிள் கோட்ஸு டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து வச்சுருக்கேன், STR1ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்குன்னு எனக்கு வேணும். அது எப்படி பார்க்கலாம்னா, நம்மகிட்ட லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்னன்னா இன்பில்டு ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இப்போ லென் ஆஃப் இந்த வேரியபிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும், நீங்கள் இன்டிஜர் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் STR1ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வச்சுட்டேன். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ன போடுறேன்னா லென் ஆஃப் ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேவா? இது வந்து எது உள்ள கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். நான் ஒரு பிரிண்ட் மெசேஜ் வேணா கூட கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 21 கேரக்டர் இருக்குள்ள இருக்கு. இதோட லென்த் வந்து 21 கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நான் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் கொடுத்தாலுமே இதையுமே ஒரு கேரக்டராக தான் எனக்கு அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து லென்த் வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட். இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இந்த லென்த்துங்கிறது LENங்கிறது என்ன இன்பில்டு ஃபங்க்ஷன், அதனால இது லென் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருப்போம். இப்போ இந்த கவுண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வச்சு தான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா டாட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ STR1 டாட் கவுண்ட்டு உள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கவுண்டர் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ இ வந்து எனக்கு 3 டைம் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்குள்ள 1 2 3 அந்த ஈங்கிற கேரக்டர் வந்து 3 டைம் இருக்கு. எனக்கு கவுண்ட் வந்து 3ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்துருக்கு. இப்போ இது எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இது வந்து நான் அப்பர் கேஸில் மாற்றணும் அப்படின்னா ரெண்டில் ஏல ஸ்ட்ரிங் 1. ஓகேவா? ஸ்ட்ரிங் 1 டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு அப்பர் கேஸில் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதே இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு இப்போ இது எல்லாமே அப்பர் கேஸில் இருக்கா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோயர் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அப்பர் கேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு என்னென்னா லோயர் கேஸில் மாற்றி விட்டுரும். பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்தையும் லோயர் கேஸில் மாற்றி விட்டுருக்கா. எல்லாமே எனக்கு என்ன வருதுன்னா லோயர் கேஸில் வருது. இதே வந்து எனக்கு ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்பர் கேஸில் இருக்கிறதெல்லாம் கேரக்டரையும் லோயர் கேஸாகவும் லோயர் கேஸில் இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் அப்பர் கேஸாகவும் மாற்றிவிடும். ஓகேங்களா? இப்போ வெல்கம் டு டெக் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ வெல்கம் டு டெக் இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அப்பர் கேஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அது அப்படியே என்ன பண்ணுது எனக்கு லோயர் கேஸில் மாற்றிடுது. ஸ்கில் மட்டும் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா லோயர் கேஸில் இருக்கு. அதை வந்து அப்பர் கேஸாக மாற்றிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்பர் கேஸை லோயர் கேஸும் லோயர் கேஸை அப்பர் கேஸாக மாற்றணும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டைட்டில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷன்னா கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணி இதை மட்டும் வச்சுக்கிறேன். இருக்கட்டும். அப்புறமா இந்த கேபிட்டலைஸ் அண்ட் டைட்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா? இந்த டைட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே எனக்கு என்னவா பண்ணணும்னா அப்பர் கேஸில் மாற்றிட்டோம். பார்த்தீங்களா? டபிள்யூ டி டெக்கு ஸ்கில் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ வேர்டு இருந்தாலும் ஏன்னா இந்த வேர்டுங்கிறது எதை டிஃபைன் பண்ணால் இந்த ஸ்பேஸை வச்சு அது வேர்டுன்னு டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போது இருக்கிற ஒவ்வொரு இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டினுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்பர் கேஸாக மாற்றிவிடும். ஓகேங்களா? இந்த கேபிட்டலைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு அதில் இருக்கிற எவ்வளோ வேர்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காது. ஃபர்ஸ்ட் வேர்டினுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அப்பர் கேஸில் மாற்றிவிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைட்டிலுக்கும் கேபிட்டலைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நான் கேரக்டர் வந்து ஈ கொடுத்துருவேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் இருக்கா. ஓகேவா? அதனுடைய இண்டெக்ஸ் எந்த பொசிஷனில் அந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்போ நான் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஈ வந்து எங்கே இருக்குது? ஸோ இது இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கனால எனக்கு வந்து 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கனால. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறமும் இண்டெக்ஸில் இருக்குது. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் ஃபஸ்ட்டு வர ஈ வந்து எந்த கேரக்டரில் இருக்குன்னு மட்டும் சொல்லும். இதே வந்து நான் வந்து என்ன இ எல் சி இப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்தாலுமே இது வந்து நம்ம ஸ்டாப் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கா. இந்த ஸ்டாப் ஸ்ட்ரிங்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் 1 மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுவுமே சேம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் மாதிரி தான். நான் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கேரக்டர்னுடைய இண்டெக்ஸ் எதுவோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஏன்னா எக்ஸுங்கிற ஒரு கேரக்டர் வந்து இல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணுது இந்த ஃபைண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எரர் வந்துருச்சு. இல்லை இங்கே எரர் வந்துருச்சு. ஏன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
இல்லாத நான் ஒரு கேரக்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஆனால் ஃபைண்ட் வந்து அப்படி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணாது. ஃபைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா -1 அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கேரக்டர் இல்லைனாலும் எனக்கு எரர் த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைண்டுங்கிற அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லோயர் கேஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது, அதனால எனக்கு வந்து அப்பர் கேஸில் இல்லை, அதனால ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஈஸ் லோயர்னா ஆமாம் எல்லாமே லோயர் கேஸில் இருக்கிறனால எனக்கு வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அப்பர் கேஸில் நான் மாற்றிக்கினாலுமே எனக்கு வந்து இது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி மாறிடும். நான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா கேரக்டருமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பர் கேஸில் இருந்தால் ஈஸ் அப்புறம் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். எல்லா கேரக்டருமே வந்து லோயர் கேஸில் இருந்தால் அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஈஸ் லோயருங்கிறது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று மாதிரி இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணிருந்தா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற கேரக்டர் எல்லாமே எனக்குன்னா டிஜிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? என்னவா இருக்குன்னா ஆல்ஃபபெட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம், ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா என்னன்னா 1 to 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் ப்ளஸ் A to Z. ஸோ ரெண்டும் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா இது வந்து டிஜிட் கிடையாது, இது வந்து ஆல்ஃபாபெட் கிடையாது, ஆல்ஃபா நியூமரிக். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து டிஜிட் இல்லை, இது வரைக்கும் கரெக்ட், ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் இது ஆல்ஃபா நியூமரிக் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதனால உங்களுக்கு அது வந்து ஆல்ஃபா நியூமரிக் இல்லைன்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா ஸ்பேஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி வரும்ல. இப்போ நான் ஸ்பேஸை எடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரூன்னு வந்திருக்கு, இது ட்ரூ. ஏன்னா இது வந்து டிஜிட் கிடையாது, அதனால இது ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து இது ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அடுத்தது ஈஸ் ஆல்ஃபா, ஆமாம் ஆல்ஃபாபெட் தான். ஸோ ஈஸ் ஆல்ஃபாங்கிறது ட்ரூன்னு வந்திருக்கு. ஈஸ் நம் வந்து என்னன்னா அதில் ஆல்ஃபபெட் ப்ளஸ் டிஜிட் தான், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலுமே எனக்கு வந்து என்னன்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ். ஓகேவா? இதில் எங்கெல்லாம் ஈன்னு சொல்லி வந்திருக்கோ அங்கே எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு மாற்றுறேன். ஓகேவா? இப்போ ஃப்ரெண்டில் STR2 இங்கே பார்த்தீங்களா? ஸோ வெல்கம் ஈயில் வந்து எக்ஸ் எந்தெந்த இடத்துல ஈ இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் எக்ஸ்ன்னு மாற்றிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுது, அதனால நம்ம டேரெக்டாக இங்கே பிரிண்ட் சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ரீப்ளேஸ் பண்ண வேல்யூவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இம்யூட்டபிள்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக இம்யூட்டபிள் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதெல்லாம் இந்த ரீப்ளேஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங் 1ல் போய் ரீப்ளேஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுக்குன்னு தனியாக ஒரு மெமரி கிரியேட் ஆகி அங்கே தான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் 1 வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் 1ல் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்திருக்காது. பார்த்தீங்களா? இது வந்து ஸ்ட்ரிங் 1 அப்படியே இருக்குது, இது வந்து ஸ்ட்ரிங் 2. ஓகேவா? அது என்னன்னா ரீப்ளேஸ் பண்ணுற வேல்யூ நியூவாக ஒரு மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணும், அந்த மெமரி நம்ம வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போது நான் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா STR1 இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு என்னால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து எனக்கு என்னென்னா டபுள்யூன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? சப்போஸ் நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து வரும். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து
ஒரு 5th இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து இப்போ இது வந்து 0 1 2 3 4 5. ஓகே, எனக்கு இது மட்டும் வேணும். ஓகேங்களா? அப்போ 0லேருந்து 5. அப்போ நீங்கள் எண்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்துக்கலாம். ஆனால் எண்ட் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு 5 வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுக்கணும். 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து இந்த 5 கேரக்டர் என்னவோ அது வந்துடும். ஸோ 1 2 3 4 5 இது வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எண்டு கேரக்டர் மட்டும் நீங்கள் கொடுக்குறதோட ஒன்று கம்மியாக வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு 0லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வேணும். இப்போ நடுவில் ஒரு கேரக்டர் ஸ்கிப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப்பிங் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸு, இந்த 6ங்கிறது எண்டிங் இண்டெக்ஸு, இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கிப்பிங் கேரக்டர். நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் கூட ஸ்கிப் பண்ணாது. 2 கொடுத்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் இருக்கிற ஒரு கேரக்டரை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது ஸ்கிப்பிங் இது இல்லாமல் கொடுத்து ரன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கிப் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ என்ன டபிள்யூ வந்துடுது, இ இருக்கா, இயை ஸ்கிப் பண்ணிட்டு எல் வந்துடுது, சியை ஸ்கிப் பண்ணிட்டு ஓ வந்துடுது. ஓகேங்களா? இதுதான் ஸ்கிப்பிங் ஆப்ரேட்டர் வித் ஒரு இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கினுடைய எனக்கு லாஸ்ட் கேரக்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னன்னா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல -1. ஓகேங்களா? -1 சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு லாஸ்ட் கேரக்டர்னா எல். ஓகேவா? ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 1 2 ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா -1 -2 -3. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்தீங்களா? ஸோ நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை எனக்கு அப்படியே ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணுது. ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், அது அப்படியே ரிவர்ஸாக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம் அந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதில் ஒரு கேரக்டரை ஸ்கிப் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ரிவர்ஸ் ஆர்டரில் நான் வந்து ரிவர்ஸ்லேருந்து ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி -1 -2 அப்படி கொடுத்துக்கலாம். நான் ஃபுல் ஸ்ட்ரிங்கே வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுவுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் கூட ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன, அப்புறம் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்னா என்ன, அந்த ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுது, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ.